ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். ஆங்கில புத்தாண்டுகள் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வரோம். அதேமாரி இப்போ பார்க்க போகிறது இந்த நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது 1/1/2024 திங்கட்கிழமை மிட்நைட்டு 12 மணிக்கு புத்தாண்டு பிறக்குது. இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் அமையறதுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான ஆசீர்வாதங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ புத்தாண்டு பலன் பார்க்க போகிறோம். புத்தாண்டு அன்னைக்கு கிரக நிலவரம் என்னென்ன இருக்குது, நம்ம எல்லாமே சொல்லக்கூடியது எல்லாமே கிரகங்கள் நிலவரத்தை வச்சு தான் வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கணிக்க போகிறோம். அதே போல் இப்போ பார்க்க போகிறது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகுது, என்னென்ன பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதே போல் நாட்டுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள், சில வெள்ளம் மற்றும் இயற்கை விபத்துக்கள் எதுவும் இருக்கா அதையும் நம்ம இப்போ ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்க, நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க இந்த ஆண்டு பிறக்கின்ற மிட்நைட் 12:01 கிரக நிலவரம் என்னென்ன, கோல்சாரம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஆங்கில புத்தாண்டை பற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது எல்லா வருஷமே ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு தான் பிறக்கும். அந்த ஜனவரி 1ங்கிறது இந்த வரக்கூடிய ஜனவரி 1/1/2024 அன்னைக்கு ஆங்கில புது வருடம் பிறக்கிறது. அப்போ உள்ள கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம். மேசத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவான் 1/5/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு. இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனி இந்த 4 பேரும் தான் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. அதில் குருவை தவிர வேறு யாரும் இந்த ஆண்டு மாற்றம் கிடையாது. அதுக்கப்புறமா மற்ற கிரகங்கள் இருக்கிறத சொல்கிறேன். கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் சுக்கிர பகவானும், தனுசுல சூரியன் செவ்வாய் பகவானும், கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கிறாங்க. இந்த நிலைகளை கொண்டு இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வரிசையாக ஒரு ராசிக்காக பார்த்துட்டு வருவோம். பொதுவான பலன் அப்படின்ற சில விஷயத்தை இப்போ பார்ப்போம். பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால், இந்த வருஷம் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறக்கிறது பெரிய விசேஷம். பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது. அதனால் ரியல் எஸ்டேட்லாம் 10 மடங்கு 12 மடங்கெல்லாம் உங்களுக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தேனால் உடல் நல குறைவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா பிறக்கக்கூடிய கன்னியா லக்னத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும், சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் உடல் நல குறைவுகள் பொதுவாகவே இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மழை வெள்ளம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் அவர் உபயராசிக்கு இருக்கிறவர். உபயராசிக்காரர்னு சொல்லக்கூடிய 9-12க்கு உண்டான காலபுருஷ தத்துவத்தின் 9-12க்கு உண்டான காரகத்துவம் பெற்றவர். அந்த குரு பகவான் நெருப்பு ராசியும் நீர் ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த வாட்டி நிலராசியில் போய் 1/5க்கு மேலே உட்கார்றதுனால சில பிரச்சனைகள் நெருப்பினாலும் நீரினாலும் வரக்கூடியது மிகவும் அதிகமாக இருக்கும். பயிர்கள் சேதங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. ஆடு மாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆடு மாடுகளுக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விஷயம் தனம், அதாவது இந்திய பொருளாதாரம்ன்றது பார்த்தாலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடத்தில் குரு பகவான் அவர் போய் இருக்கார். செலவுகள் கட்டுக்குள்ள வரும். கடல் வாணிபம் அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஷேர், லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த போதைப் பொருட்களினுடைய மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் இருக்குது. அதனால் பொதுவாக பார்த்தேனால் மழையும் அதிகம், வெள்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிலத்தில் நெருப்பினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் நிச்சயமாக வரும். அதனால் பூகம்பம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர இந்த வருஷத்தில் பொது பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான். நவகிரகத்தில் தலைவர்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். அதனால தான் சிம்மத்துக்கும் சிம்மாதிபதிக்கும் மிகப்பெரிய ஏற்றம். சிம்மத்தில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றதுனால சிம்மமே இந்த நவகிரகத்தையும் ஆளக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ சிம்ம ராசி 2024 இருக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். சமசப்தமத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறது. எதிராளிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். நண்பர்களை அதிகமாக நம்ப வேண்டாம். மாற்று மதத்தினர் மூலியமாக பிரச்சனைகள் வரும். ஜாகிரதையாக இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் நல்லது. கூட்டாளிகளை நம்ப வேண்டாம், நண்பர்களை நம்ப வேண்டாம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 9ஆம் இடத்தில் குரு ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இந்த 5ஆம் மாதம், அதாவது மே மாதம் வரலும் தள்ளிண்டு போயிடும். அந்த குரு பார்வை அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சுபர் உங்களுக்கு, அதாவது மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். அதனால் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்தில் அவர் போய் உட்கார்ந்து சமசப்தமத்தில் சனி பகவான் உட்கார்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வருஷம் இருக்க போகிறதில்லை. உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கும். தொழிலில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே இந்த சிம்மராசியில் பிறந்த ஆண் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் சரி, நண்பர்கள் மூலியமாகவும் சரி, சுற்று வட்டாரங்கள் மூலியமாகவும் சரி, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாகவும் சரி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திருமணத்தில் கணவன் மனைவிக்குள்ள சில சச்சரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் குரு பகவான் போய் அமர்றது அந்த அளவு விசேஷம் இல்லை. பேச்சில் மிகவும் கவனம் தேவை. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். நீங்கள் எதைத்தான் நேர்மையாக பேசினாலும் உங்களுடைய பேச்சை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் அமைதி காப்பது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால மறைந்த பொருட்கள் அதிகமாக வரக்கூடும். தவறான விஷயங்கள் ஈடுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போதை பொருளுக்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து இந்த 8ஆம் இடம் அப்படின்றதுனால வந்து மறைந்து இருந்து வாழ வேண்டிய காலகட்டாயமாக இந்த காலகட்டாயம் அமையும். இந்த ராசியில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பார்த்தலையானால், அதாவது அவர்களுக்கு வந்து பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வருஷத்தில் 2024 பார்த்தேன்னா அவளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தியில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். இருந்தாலும் 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றம். ஏன்னா புதிய வேலை கிடைக்கும். அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கறது பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. கவலைப்பட தேவையில்லை. உடல் நலத்தில் ரொம்ப அதாவது ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த 2024 வருஷத்தில் மாணவர்களுக்கும், அதாவது பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது மேல் படிப்புக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், அதை தவிர அவர்களுடைய தொழில், இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க. சிம்மராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே நல்ல கோபமும் குணமும் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் குரு அந்த ராசியை பார்க்கறதுனால அந்த கோபத்தில் நியாயமான கோபமும் நியாயமான தர்மமும் இருக்கும். இந்த சிம்மராசியில் பிறந்த மகம், பூரம், உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் மேல் படிப்பு அப்படின்றது உயர்கல்வி. உயர்கல்வி அப்படின்னாக்க இந்த 2024 எக்ஸாம் வருது பாருங்கள். ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, டிஎன்பிஎஸ்சி மற்ற ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எழுதுகிற குழந்தைகள் அத்தனை பேருக்குமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க, ஓடி போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்ட்டு. என்ன ஒன்று, அஷ்டமத்தில் சனி இல்லாமல் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அதனால் நண்பர்கள் கூட பழகக்கூடியதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா நண்பர்கள் கூட பழகும்போது உங்களுடைய படிப்பில் கவனமின்மை போயிடும். அதனால் நட்பு வட்டாரத்தை நம்பாமல் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எதிர்பார்த்ததுக்கு மேலே நல்ல மார்க் வாங்கி எதிர்பாராத பெரிய பெரிய பிரம்மாண்டமான யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு யூனிவர்சிட்டியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக உண்டு.
அதே போல் இந்த சிம்ம ராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இப்போ உங்களுடைய பார்ட்னரை நம்பி தொழில் செய்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அவர் உங்களை கவுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நாம் என்ன பண்ணணும்? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். பார்ட்னர் இல்லாமல் தொழில் செய்கிறது மிக சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே முன்கோபம் உண்டு. அப்போ உங்களுடைய பார்ட்னர் 7ஆம் இடம் நல்லா இல்லை. அப்போ தொழிலை பொறுத்தளவுக்கு தனிச்சு செய்கிறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். சாமி, நான் இத்தனை நாள் பார்ட்னரோடு தான் செஞ்சேன், திடீர்னு அவரை கழட்டி விட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவரோட அனுசரித்து போங்க. ஆமான்னு போயிட்டு இருந்தீங்கன்னாக்க பிரச்சனை இல்லாமல் அவர் போயிடுவார். இல்லைன்னா அவர் கீழடி வேலையெல்லாம் இறங்கி சந்தடி சாக்கில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். அதனால் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தவிர கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த சிம்மராசியை சேர்ந்த ஆணோ பெண்ணோ இருந்தாக்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட உண்டு. அதனால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். இதை தவிர இந்த சிம்ம ராசிக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு என்ன இருக்குது, எப்படி இருக்குன்றதையும், அரசியல்வாதிகளுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் இருக்குன்றதையும் நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா. இதில் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் 10க்கு வந்துடுறார். அப்போ 10ஆம் இடத்துக்கு வர்ற போது தொழில்துறை, அதாவது அந்த கலைஞர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அடி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், 10ஆம் இடத்துல வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த 10ஆம் இடத்துக்கு வர்ற போது கண்டிப்பாக மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கும். அதனால இப்போவே இந்த நல்ல காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்குள்ளே அக்ரிமெண்டெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகலாம். அதனால முன்கூட்டியே ஏற்பாடுகளை பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். அது போக இப்போ உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இந்த மே மாதத்துக்கு மேலே அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால நீங்கள் கண்டிப்பாக உத்தியோகத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக சில பரிகாரங்களை செய்துக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். 2வது 7ஆம் இடத்துல சனி இருக்கார். அதனால வரக்கூடிய விளைவுகளை 2 பேருமே சொல்லிட்டாங்க. 6ஆம் இடத்து அதிபதி போய் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 6ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் 6ஆம் இடத்து அதிபதி போய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் வியாபாரிகளாக இருந்தாலும் மே மாதத்துக்கு மேலே சிறப்பில்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களை போய் அணுகி உங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குது, என்ன ஏதுங்கிறத கேட்டு அதுக்கு தகுந்த விளக்கங்கள் அவங்க தருவாங்க. அந்த விளக்கங்களை கேட்டு பண்ணிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். அது போக மாணவர்கள் அவங்களுக்கு படிப்பில் தடை கொடுக்காது. படிப்பை நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த ஏப்ரலுக்கு மேலே அவங்க எதவாக இருந்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு கீழே உள்ளவங்களாலேயே அவங்களுக்கு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால அரசியல்வாதிகள் மிகவும் கவனமாக மே மாதத்துக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஐயா கன்க்ளூஷன் கொடுப்பாங்க நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் இந்த 2024 ஒரு சுமாரான வருடமாகவே இருக்கும். சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிராளிகளை நம்ப வேண்டாம், கூட்டாளிகளை நம்ப வேண்டாம், பார்ட்னர்ஸை நம்ப வேண்டாம். அதை தவிர அதாவது பெண்கள், அதாவது ஆணாக இருந்தால் பெண்களையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் எதிர்பாலின தவறை நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு தொய்வு ஏற்படும். மே மாதத்துக்கு மேலே உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருங்கோ. சட்டம் என்ன சொல்கிறதோ அதுபடி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசியே நேராக பார்க்கறது அப்படின்றது சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக முட்டிக்கு கீழே கணுக்கால் வரலும் உண்டான இடத்துல அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சிறு பிரச்சனைக்கு அப்புறம் அது நல்லபடியாக போகக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தலையானால் சிறு தடங்கள் வரும்.
டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. மேல் படிப்புக்கு நாட்டை விட்டோ வீட்டை விட்டோ வெளியில் செல்லக்கூடிய பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக குடும்பத்தில் சில சச்சரவுகள் வரும். இருந்தாலும் அது குருவின் பார்வையினால் அமைக்கவலாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக பார்த்தேனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான பலனாகவே இந்த 2024 அமைய போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.